ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சந்திரன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஒன்று இருக்குது, ஓகேங்களா? அது நம்ம ஸ்டார் ரேட்டிங் வந்து அப்ளை பண்ணியிருப்போம். ஸ்டார் ரேட்டிங் அப்ளை பண்ணுறதுக்கப்புறம் நம்மளோட அக்கௌண்ட் வந்து மேனுவலாக இல்லை பேபால் மூலியம் அக்கௌண்ட்டாக இது பண்ண சொல்லுவோம். அந்தமாதிரி லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணதுக்கப்புறம் நமக்கு டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வரும், ஓகேங்களா? இந்த டேக்ஸ் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் வரும், ஓகேங்களா? நம்ம யூடியூப் சேனலில் எப்படி டேக்ஸ் அப்ளை பண்ணுறது நான் போட்டிருப்போம் ஆல்ரெடி, ஓகேங்களா? அதே ப்ரொசீஜர் தான் இதுலேயும், ஓகேங்களா? அதில் எப்படி நம்ம ஒரு சிட்டிசனாக நம்ம அமெரிக்க சிட்டிசனான்ற மாதிரி எது காமிக்குமா கேள்வி, அதில் எப்படி இருக்கோ அதே சேம் ப்ரொசீஜர் தான் இதுலேயும், ஓகேங்களா? அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் எப்படி நமக்கு இந்த யூடியூப்லேருந்து மற்ற கண்ட்ரிலேருந்து வரதில்ல நமக்கு அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு இது வந்து ப்ரொவைட் பண்ணணும், ஓகேங்களா? அது வந்து நம்ம அதிக அமௌண்ட் வந்தோன்னா அதுக்கு நம்ம டேக்ஸ் கட்டணும், ஓகேங்களா? அதுக்காக அமௌண்ட்டு தான் இது. அதேமாரி ஃபேஸ்புக்லேயும் நமக்கு இன்கம் வந்தது அப்படின்னா அதுக்காக சம் அமௌண்ட் வந்து டேக்ஸ் கட்டணும், ஓகேங்களா? இந்த டேக்ஸ் கட்டுறதுக்கு இந்த டேக்ஸ் அப்ளிகேஷனை எப்படி ஃபுல்லாக பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் கட் பண்ண முன்னாடி நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணும். அங்கே பேபால் அக்கௌண்ட் வச்சுனா கீழே இருந்து கொடுங்க. மேனுவல் அக்கௌண்ட்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணுது. இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்லாம் லிங்க் பண்ண போகிறோம். அதனால் மேனுவல் அக்கௌண்ட் லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா பேங்க்கோட கண்ட்ரி கேட்கும். கண்ட்ரி வந்து இந்தியான்னு செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் என்னன்னா நம்மளுடைய ஹோல்டர் நேம் பேங்க் புக்கில் எப்படி இருக்கோ அதேமாரி அந்த மாதிரி நேம் வந்து டைப் பண்ணிங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா சிப் கோடு எப்படி கண்டுபிடிங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிரான்ச் இதெல்லாம் போட்டு சிப் கோடு வேணும்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கும். அந்த சிப் கோடை வந்து டைப் பண்ணிங்க, ஓகேங்களா? ஐஎஃப்சி கோடு கிடையாது, சிப் கோடு, ஓகேங்களா? சிப் கோடு எடுத்துகிட்டு பேங்க் அக்கௌண்ட் நேம் கேட்கும். அக்கௌண்ட் நேம் கொடுத்துட்டு கீழே டிக்கை கிளிக் பண்ணிவிட்டு லிங்க் பே அவுட் மெத்தட்ன்றது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீலோட் ஆகி ஓகே ஆகிடும், ஓகேங்களா? இப்போ அக்கௌண்ட் ஆட் ஆயிடுச்சு. ஆட் ஆனதுக்கப்புறம் ஆட் யுவர் டேக்ஸ்ன்றதை அப்ளை பண்ண போகிறோம். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே எந்த உங்களோட பேஜ் இது தான், இந்த பேஜில் தான் நீங்கள் அதை ஆட் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னே கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணோடனே அதை ரீலோட் ஆகி நம்ம எந்த ப்ரொஃபைல் பேஜில் கொடுக்குமோ அதுதான். அதை கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு இந்த வியூ ஆக்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த டேக்ஸ் இன்ஃபர்மேஷனோட ஃபார்ம் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? இப்போ கெட் ஸ்டார்ட்னு வந்துருச்சு. இதில் டேக்ஸ் கன்ஃபர்மேஷன் இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ்ன்னு கேட்கும். அது இண்டிவிஜுவல் கொடுங்க. இண்டிவிஜுவல் கொடுத்தோன்னே கீழே ஆரியா யூஎஸ்சி சிட்டிசன் கேட்கும். நான் யூஎஸ்ஏ அமெரிக்க சிட்டிசன் கிடையாது, நோ கொடுத்துருங்க. கீழே வந்து நீங்கள் அமெரிக்காவில் ஏதாவது டெபிட் கார்டு அந்தமாதிரி ரீசெண்டாக அங்கே இருந்தீங்களான்னு கேட்கும். நான் அந்தமாதிரி எதுவுமே கிடையாதுன்றதா ரெண்டுத்துலையுமே நோ கொடுங்க, ஓகேங்களா? ரெண்டுத்துலையும் நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் நேம் கேட்கும், ஓகேங்களா? ஃபுல் நேம் வந்து என்ன நேமோ அதை வந்து டைப் பண்ணிங்க. ஆல்ரெடி நீங்கள் இதில் கொடுத்ததால் நமக்கு டிடெக்ட் ஆகும் அதுவே. அப்படிலாம் நீங்கள் கொடுத்துட்டு கீழே கண்ட்ரி என்ன கண்ட்ரின்றதை செலக்ட் பண்ண சொல்லும். அதில் இந்தியான்றதை கண்ட்ரி செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஹாவ் நான் யூஎஸ்ஏ 10. நான் வந்து யூஎஸ்ஏ 10 நம்பர் எதுவுமே இல்லை, அதனால் எனக்கு நான்ன்றதை ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அடுத்தது என்ன கேட்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் அட்ரஸ் கேட்கும், ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம கொடுத்த அட்ரஸ் அதிலே டிஃபால்ட்டாக வரும். அப்படி வரல அப்படின்னா நம்ம வந்து அதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? கண்ட்ரி என்னன்னு கொடுத்துட்டு அட்ரஸ் ஒன் லைனில் டோர் நம்பரு நம்மளோட ஸ்ட்ரீட் கொடுத்துட்டு அடுத்து வில்லேஜ் நம்மளுடைய போஸ்ட்டு அதை கொடுத்துட்டு சிட்டி தமிழ்நாடான ஸ்டேட்டு அது பின்கோடு, ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இது சேம் அட்ரஸ் கரெக்டானு கேட்கும். ஆமான்னு சொல்லிட்டு டிக்கு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க, ஓகேங்களா? டிக் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் வந்து என்னன்னு கேட்கணும் 0% கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டில் இருக்கிறத 0 கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த ஃபார்மில் இருக்கிற மேலே கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் கேட்கும். அந்த சிக்னேச்சருக்கு மேலே அந்த டிக்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய சிக்னேச்சர், ஓகேங்களா? இந்த சிக்னேச்சர் அப்படின்னா அதில் டைப் யுவர் ஃபுல் நேம், ஓகேங்களா? அந்த ஃபுல் நேம் கேட்கும். உங்களோட சிக்னேச்சர் உங்களோட அத்தாரிட்டிக்கான ஒரு இது ஓகேங்களா? அது உங்களோட கேப்பபிலிட்டி தான் அப்படின்றதுக்காக கேட்குற இது கேர்ஃபுல்லாக வந்து இது பண்ணோம். இதில் நம்ம எரர் வந்துன்னா அது எப்படின்றத பாருங்கள். இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே என்ன வருதுன்னு பார்ப்போம். அந்த டேட் வந்து கரண்ட் டேட் என்னவோ அதில் கிளிக் பண்ணுங்கள். சைன் கொடுக்கறதுக்காக டேட் என்ன டேட்டோ அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே எனக்கு ஒரு எரர் வரும். அது என்னன்றதுக்காக சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட்டில் ஒரு நேம் கொடுத்துருப்போம், அந்த மாதிரி தான் மெத்தடில் தான் நம்ம இந்த நேம் வந்து இந்த சிக்னேச்சரில் கொடுக்கணும், ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம கொடுக்காம நம்ம அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எரர் வரும், ஓகேங்களா? அந்த எரர் வந்து எப்படி சால்வ் பண்ணுறத சொல்கிறேன் பாருங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே எரர் வருது. அப்டேட் யுவர் சிக்னேச்சர் யுவர் டேக்ஸ் சிக்னல் மோட்னு வருது. அதனால் பேக் வாங்க. பேக் வந்துட்டு என்ன பேக் வாங்க, இதில் நேம் கொடுத்தாலும் வரல, அதனால் பேக் வந்துடுங்க. ஃபஸ்ட்டில் கொடுத்துருப்போம் பாருங்கள், இன்னும் பேக் வாங்கலாம். பேக் வந்தோடனே ஃபுல் நேம்னு கொடுத்துருப்போம் பாருங்கள். ஃபஸ்ட்டில் நம்ம ஃபுல் நேம் அப்படின்ற அட்ரஸ்க்கெலாம் முன்னாடியே வந்து ஃபுல் நேம்னு கொடுத்துருப்போம். அந்த டின் டேக்ஸில் வந்து கொடுத்துருப்போம் பார்த்தியா இந்தியாவுக்கு மேலே, அதில் வந்து ஃபுல் நேம். அந்த ஃபுல் நேம் வந்து நாம் இங்கே என்ன நேம் கொடுக்குறோமோ அதை தான் வந்து சைனாக கொடுக்கணும், ஓகேங்களா?
கிருஷ்ணன் ஸ்பேஸ் விடாமல் அப்படியே அதை ஸ்பேஸ் எடுத்துகிட்டு மூர்த்தின்னு போட்டிருக்கேன். இப்போ இதில் நான் எப்படி டைப் பண்ணிக்கணும் அதேமாரி மெத்தடில் தான் அதில் வந்து நம்ம நேம் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்து பேக் போங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்து போனதுக்கப்புறம் கீழே வந்து அந்த சிக்னேச்சரில் நம்ம அந்த ஃபஸ்ட் நேம் என்ன கொடுத்தோமோ அந்த நேம் வந்து இதில் டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த நேம் வந்து டைப் பண்ணிக்கிறேன். அதில் நான் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இதில் நம்ம டைப் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து மாடிஃபை டேட்டு எங்கள் ஆஃப்டராக டைம் என்ன வந்து எப்போ இது பண்ணீங்க மாடிஃபை பண்ணிங்க அப்படின்ற டேட்டு தான். அதனால் நம்ம அதை கொடுத்து கிளிக் பண்ணி என்ன டேட் கார்டோ அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நான் அதில் ஃபேஸ் விடாமல் என்ன போட்டனோ அதேமாரி நேம் வந்து நான் டைப் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே நமக்கு ஓகே ஆகிடும். ஓகேங்களா? இப்போ அந்த எரர் வராது. ஓகே ஆச்சுங்களா? ஃபார்ம் வந்து ரிவ்யூ பண்ண சொல்லுது. உள்ளே ஒரு டைம் செக் பண்ணிங்க. 1க்கு 2 டைம் நீங்கள் செக் பண்ணிங்க எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு. கரெக்டாக கொடுத்துருக்கேன்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்க. ஓகேங்களா? யூடியூப்லேயும் நம்ம இந்தமாரி தான் பண்ணுவோம். ஓகேங்களா? இது ஃபேஸ்புக்கில், யூடியூப்லேயும் இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம இந்த டேக்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? 1க்கு 2 டைம் நம்ம நல்லா கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சப்மிட் ஃபார்ம்னு கேட்கும். சப்மிட் ஃபார்ம் கொடுத்துருங்க. ஓகேங்களா? சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். சப்மிட் கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு வந்து லோடிங் ஆகின்னு இருக்குது. லோடிங் ஆனோடனே சப்மிட் ஓகே. அந்த வியூ பிடிஎஃப் கொடுத்தீங்க அப்படின்னா வியூ ஆகும். இல்லாமல் வேணான்றதை கிளிக் பண்ணிவிட்டு டன் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே ஆகிடும். ஓகேங்களா? இப்போ ஓகே ஆனோடனே நமக்கு இந்த பேஜ் வந்து கன்ஃபர்மேஷன் ஒரு மெயின் பேஜாக வந்துடும். எந்த இதுவுமே நம்ம டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு எலிஜிபிள் காட்டாது. ஓகேங்களா? ஃபினிஷ் செட்டப் வந்துச்சு, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி நமக்கு காமிக்கும் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டை ஆட் பண்ணோடனே நமக்கு வரும். ஓகேங்களா? ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.